முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து இருக்கிற முஸ்தபா அவங்களோட ஆதவ் அர்ஜுனா அப்புறம் வந்து ஆனந்த் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கூட்டணி ஸ்டெப்பாக இது பார்க்கப்படுது. அவங்க கட்சிக்கும் கூட்டணிக்கு வர்றாங்கிறத காட்டுறதுக்காக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அந்த முஸ்லீம் லீக்கு தலைவர் இந்த முஸ்தபா யார்? ஏன்னா முஸ்லீம் லீக்குங்கிற பேரில் ஒரு 30 கட்சி இருக்குது. இது எந்த முஸ்லீம் லீக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி ஒரு கட்சி இருக்குதானே தெரியும். முதல் தரம் முறையாக கேட்குறேன். விஜய சிறுபான்மையினர் தானே, ஜோசப் விஜய் தானே, அவரே சிறுபான்மையினர் தானே. முஸ்லீமும் இந்த இது கிறிஸ்டியனும் ஒன்றா சேர்றாங்கன்னு வரும்போது அது வேற மாதிரியான இது டேர்னிங் பாயிண்டாக கூட மாற்றலாம் இல்லையா? பிரசாந்த் கிஷோரை இப்போ இங்கே வரவழைச்சு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணும்போதே அவர் எந்த அளவுக்கு இதில் சீரியஸாக இருக்காருன்றதை நம்மளால பார்க்க முடியுது இல்லை சார். பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ ஒன்று கூட நான் பார்க்குறேன். விஜய் வந்து கடவுள் மாதிரி ஆயிட்டார். கண்ணுக்கு தெரிவதில்லை, காட்சிக்கு வருவதில்லை. ஆனால் அவருடைய அருள் மாத்திரம் எல்லா இடத்துலையும் கிடச்சிக்கிட்டே இருக்கு. அறிக்கைகள் வருது, இது செய்திகள் வருது, எல்லாம் வருது. விஜய் எங்கன்னா அது காணும். பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளானிங் தான் 2021 டிஎம்கே இங்கே எப்படி வின் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்களோட ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் இருந்திருந்தாக்கா திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைச்சிருக்கு. 1949 அழிஞ்சிருக்குமா? அப்ப பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா தேர்தல் ஏதுமா? அதே பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சாரு, தோக்கடிச்சிட்டார். அட்ரஸ் இல்லாமல் தோத்து ஓடியாந்தார். சட்டப்பேட்டெல்லாம் கிழிஞ்சு வந்தார். அவர் வந்து விட்டார் அப்படி பதறீங்க, இது பண்றீங்க. இப்படியெல்லாம் பேசிதாமா இவனுக்கு பொழப்பு நடத்துறதே இப்படித்தாம்மா. கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே வந்துட்டாங்க ஒரு 4-5 கட்சி. அதுல ஒரு டிஜிட்டல் டிவியில என்னையும் அந்த கட்சி அந்த கூட்டணியில் சேர்ந்தவங்களையும் வச்சு விவாதம் நடத்துறாங்க. நான் தான் அதில் போய் பேசுறேன். நினைக்கிற டிவியில அது வந்தது. ரஜினி எப்படியெல்லாம் ஜெயிப்பார் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா உடனே கூட்டணி சேர்த்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி வந்தது தான் அந்த முஸ்லீம் லீக். நீங்களே ஏற்றி விடுங்க. இதெல்லாம் ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை கொண்டு போய் சேர்த்து காலாம் அடிச்சு இப்போ அவர் தோண்டு போய் கிடக்கிறாரு. இப்போ யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எலெக்ஷன்ல நின்னாச்சு. தேர்தல் முடிவுகள் வருது, வாக்கு எண்ணிக்கை வருது. 4 மணி வரையிலும் 10,000 ஓட்டுகளுக்கு மேல கமல் லீடிங்ல இருக்காரு. 4:15 மணிக்கு 10,000 ஓட்டு வித்தியாசத்துல வானதி சீனிவாசன் வெற்றி பெறுகிறார். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ. அப்பதான் கமலுக்கு தெரிஞ்சது, ஓஹோ, அரசியல் மக்களால் முடிவு பண்ணுவதில்லை, வேறு எங்கோ முடிவு எடுக்கப்படுகிறது அப்படின்னு அவருக்கு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ ஆக்டிவாக பாலிடிக்ஸில் என்டர் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம். அங்கேருந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் இங்கே கூட்டிகிட்டு வரும்பொழுது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமாக இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு வந்து முஸ்லீம் லீக் கட்சியிலேருந்து இருக்கிற முஸ்தபா அவங்களோட ஆதவ் அர்ஜுனா அப்புறம் வந்து ஆனந்த் அவங்களோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்புறம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட இந்த கூட்டணி கட்சி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூட்டணி ஸ்டெப்பாக இது பார்க்கப்படுது. இது ஃபர்தராக எப்படி சார் இருக்கும் தெரியாது. அவங்க கட்சிக்கும் கூட்டணிக்கு வர்றாங்கங்கிறத காட்டுறதுக்காக ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. அந்த முஸ்லீம் லீக்கு தலைவர் இந்த முஸ்தபா யார்? ஏன்னா முஸ்லீம் லீக்குங்கிற பேரில் ஒரு 30 கட்சி இருக்குது. இது எந்த முஸ்லீம் லீக்குன்னு நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஜவாஹர்லாம் இந்த மாதிரி அவெல்லாம் இருக்காங்க. அவங்களாம் தான் முஸ்லீம் லீக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் யாரோ ஒரு முஸ்தபான ஒரு புது ஆளை கூப்பிட்டு வருவீங்க. அவர் எந்த முஸ்லீம் லீக்குன்னு தெரியணுமே. அப்படி ஒரு கட்சி இருக்குதானே தெரியணும். முதல் தரம் முறையாக கேட்குறேன். சரி, அப்பேற்பட்ட ஒரு மகத்தான மாபெரும் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காட்டும் போது விஜயனுடைய வளர்ச்சி தெரியுது. ஆக இப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா, விஜய் வந்து கட்டாயம் அரசியலுக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாருன்னு தெரியும். சார், இப்போ அவர் கட்சிக்கு நான் வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே இவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. பிரசாந்த் கிஷோரை இப்போ இங்கே வரவழைச்சு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணும்போதே அவர் எந்த அளவுக்கு இதில் சீரியஸாக இருக்காருன்றதை நம்மளால பார்க்க முடியுது இல்லை சார். பிரசாந்த் கிஷோரும் விஜயும் சேர்ந்துருக்கிற ஃபோட்டோ ஒன்று கூட நான் பார்க்கல. நீங்க பார்க்கலன்றதுக்காக அது இல்லைன்னா இல்லை, என் கண்ணுக்கே தெரியல. நான்லாம் கொஞ்சம் மீடியாவில் இருக்கிறதா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. என்னவே யாருக்கோ கொஞ்சம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு 5-6 மீடியாவில் வர்றாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். எனக்கே தெரியல, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. பிரசாந்த் கிஷோர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை பற்றி பல இது அவர் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோவே வரல. இன்றைக்கி வரலாம். விஜய் வந்து கடவுள் மாதிரி ஆயிட்டார். கண்ணுக்கு தெரிவதில்லை, காட்சிக்கு வருவதில்லை. ஆனால் அவருடைய அருள் மாத்திரம் எல்லா இடத்துலையும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அறிக்கைகள் வருது, இது செய்திகள் வருது, எல்லாம் வருது. விஜய் எங்கன்னா அது காணாம். அதான் தெரியும். இல்லை சார், அவர் இப்போ இன்னும் முழு மூச்சா வந்து இப்போ நெக்ஸ்ட்
மக்களை போய் சந்திக்கிறதுக்கு களமாடுறதுக்குன்றத நிறைய விஷயங்கள் வந்து செயல்படுத்த போறாரு. ஏப்ரல்ல வந்து அவங்களோட இப்போ அவங்களோட தொண்டர்கள் அவங்களோட நிர்வாகிகள் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மந்த் அவர் போய் மக்களை போய் சந்திக்க போறாரு அப்படின்னா இப்போ இதனால இந்த பிரசாந்த் கிஷோர் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிளானிங் தான் 2021 டிஎம்கே இங்க எப்படி வின் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவங்களால தான் வின் பண்ணுச்சு, எனக்கு அது தெரியுமே. ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் இல்லாமல் இருந்திருந்தாக்கா திமுகவுக்கு டெபாசிட்டே கிடைச்சிருக்கு. சார் 1949 அழிஞ்சிருக்குமா, அன்னைக்கே போயிட்டு இருக்குமா. அப்போ பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா தேர்தல் ஏதுமா, அவர் வச்சதான சட்டம். ஆனால் அது என்ன பாருங்க, பீகாரில் அவர் தோக்கடிச்சிட்டார். அதே பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பித்தார், தோக்கடிச்சிட்டார். அட்ரஸ் இல்லாமல் தோற்று ஓடியாந்தார், சட்டை பேட்டெல்லாம் கிழிஞ்சு வந்தார். அவர் வந்து விட்டார் அப்படி பதறீங்க, இது பண்ணுறீங்க. பீகாரில் போய் செஞ்சுருக்கலாம். அது இப்போ தான் ஒரு 3 மாதம் கூட 3 மாதத்துக்கு கூட ஆகல. இல்ல இங்க யாருமே பதறல. எவ்ரிவன் நீங்க சொல்றீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து விட்டார், பிரசாந்த் வந்துட்டு போட்டோம். பிரசாந்த் கிஷோர் இப்ப இங்க வந்து இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பீகார்ல தோத்து போயிட்டு இங்க வந்திருக்காரு. இங்க வந்து சுத்தி பார்த்தாரு. எங்க பிரசாந்த் கிஷோர் முதல் எங்க வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அதான் 2021ல நம்ம பேசணும்ல. எங்க வந்தார் தெரியுமா உங்களுக்கு? நான் வேலை பார்க்குற எங்களுடைய கல்லூரியில் தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு. தென்னாட்டில் கூட்டிகிட்டு வந்தது எங்கள் கல்லூரியை சேர்ந்த தம்பிதுரை தான் கூட்டிகிட்டு வந்தார். இங்கே அவர் வந்தது வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பேசி அதுக்கான தேர்தல் உத்திகளை எல்லாம் பேசுறதுக்காக தான் இங்கே வந்தார். அந்த கூட்டத்தில் எங்கள் கல்லூரியில் நடக்கும்போது என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டு போயிட்டார். அதையும் பண்ணார், என்னை வரவே விடலை, நானும் போகலை. அடுத்த ரூம் நீங்களே பார்த்துருப்பீங்க. என்னுடைய அடுத்த இது அங்கே ஹாலில் தான் நடக்குது. அப்படி போயிருந்தா முடிஞ்சு போயிருக்கும், போகலை. நான் என்ன சொல்லிட்டாங்க, இவன் குறுக்க ஏதாவது கேட்டு கெடுத்து போட போகிறான்னு சொல்லிட்டு என்னை வரவானான்ட்டாங்க. நான் போகலை. அந்த பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்ததுக்கு பிறகு வந்தது அதிமுகவுக்காக ஒர்க் பண்ண வந்தவர், திமுகவுக்கு தான் ஆதரவுன்னு தெரிஞ்சவொன்னு அப்படியே நைஸாக கட்டிக்கிட்டு போய் திமுக சைடில் போய் சேர்ந்துக்கிட்டார். ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சின்னு சொல்லிவிட்டு என்னால் தான் ஜெயிச்சது கதை விட்டுட்டு போயிட்டார். சரி, அப்படி இருக்கும்போது திமுக இதை வந்து யோசிச்சு அதுக்கப்புறம் அவரை சேர்த்து திமுக எதுக்கு சேர்த்துக்கணும்? அதுக்கப்புறம் அவர் பிரசாந்த் அடுத்த எலெக்ஷன்ல வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க வச்சுக்கலையே. 2021 இப்போ இப்பதானே சார் தேர்தல் அவர் ஒண்ணு பெருசா 2021 ஆதவ் அர்ஜுனா தானே சார் பிரசாந்த் கிஷோர் கூட்டிட்டு வந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு எல்லாம் பேசிதாம்மா இவனுக்கு பொழப்பு நடத்துறதே இப்படித்தாம்மா. இவங்க பொழப்பு நடத்துறதே இப்போ கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு கட்சி வந்து சேர்ந்தது. உடனே வந்துட்டாங்க ஒரு 4-5 கட்சி. அதில் ஒரு டிஜிட்டல் டிவியில் என்னையும் அந்த கட்சி அந்த கூட்டணியில் சேர்ந்தவங்களையும் வச்சு ஒரு விவாதம் நடத்துகிறாங்க. நான் தான் நான் தான் அதில் போய் பேசுகிறேன். ஒரு பிரபல வார பத்திரிகை, வாரம் இருமுறை வர பத்திரிகை நக்கீரன்னு சொல்கிறேன், நக்கீரன் டிவியில் அது வந்தது. ரஜினி எப்படியெல்லாம் ஜெயிப்பார் அப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆமாம், இருக்குது. இப்போ காட்டுட்டுமா? இருக்கு, வரமாட்டார். என்ன எல்லாம் வந்து விட்டோம், எல்லாம் அதை அமைத்து விட்டோம், இதை அமைத்து விட்டோம், நாங்கள் நிற்க போகிறோம். ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா உடனே கூட்டணி சேர்த்துக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி வந்தது தான் அந்த முஸ்லீம் லீக். இப்போ இதை பார்ப்போம், நீங்களே ஏற்றி விடுங்க. இப்படியெல்லாம் ஒரு ஆளை இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆளை கொண்டு போய் சேர்த்து காலாம அடிச்சு இப்போ அவர் தோண்டு போய் கிடக்குறாரு. பாவம், யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே சார், இப்போ நீங்க சொல்றபடியே ஒத்துப்போமே. இப்போ கடைசியா வந்து நடிகர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் வந்த நடிகர் அப்படின்னு பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள், ரஜினி அவர்கள் தான். ரஜினி அவர்கள் நான் இந்த கட்சி நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிட்டார். ஆனா கமல்ஹாசன் தைரியமா களத்துல நின்று போராடியும் ஆனா அவரோட ஜெயிக்க முடியல. இப்ப அவர் என்ன பண்றாருன்ற ஒரு கேள்வி கேக்குறாங்க. இப்ப நீங்க டைரக்டாவே நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம். நான் என்னையெல்லாம் எதிர்பார்த்தாங்க கமல் கட்சி ஆரம்பித்த போது. நான் கமல் கிட்ட போயிடுவேன், ஏன்னா கமலுடைய படங்களில் வரிசையாக நான் வந்துக்கிட்டு இருந்தேன். கமல் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். சினிமா விஷயங்கள்லாம் என்கிட்ட கேட்டிருக்காரு, சில பட தயாரிப்புகளை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசியிருக்காரு. நான் என்னுடைய ஆலோசனை கேட்டு ஒரு எய்ட்ஸ் சம்மந்தமான ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு என்னுடைய ஆலோசனை கேட்டபோது நான் சொன்னேன், கமர்ஷியலாக நிற்காது. இது சில அடிப்படை இதெல்லாம் இருக்குது. ஒரு சினிமாவுக்கு தேவையான விஷயங்கள் அந்த நோயில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுபடாது. என்னை பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கல் ஆலோசனை, உங்களுக்கு மருத்துவத்துறை சம்மந்தமான எல்லா ஆலோசனையும் நான் கொடுக்குறேன். பட்டு கமர்ஷியலாக நான் நிச்சயமாக சொல்கிறேன், என்னுடைய பார்வையில் அது சரியாக வராதுன்னு விட்டுட்டார், எடுக்கலை. வந்து மருத்துவமனைக்கே வந்து 5-6 தடவை வந்து என்கிட்ட பேசிட்டு போனார். அதே மாதிரி ரெண்டு பேர் இன்னொருத்தர் எடுத்தபோது சென்சாருக்கு என்னையே தான் கூப்பிட்டாங்க.
சென்சார் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, என்ன அப்படின்னாங்க, எய்ட்ஸுங்கிற பேரில் இது ரொம்ப ஆபாச குப்பையாக இருக்குதுங்கன்ட்டு நான் சொல்லிட்டேன், பேன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கமல் வந்து சில படங்கள் பற்றி விவாதம்லாம் பண்ணுவார். அந்த அப்படிப்பட்டவரே கட்சி ஆரம்பிக்கும் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சாங்கன்னா, நான் அவர்கிட்ட போயிடுவேன்னு எதிர்பார்த்தாங்க. சரி, அது அவர் சைடில் எதிர்பார்ப்பு இருந்தது. அரசியல் வந்து நான் நடிகர்கள் வர்றதில்ல, நான் அதிகமாக ரசிக்கிறது இல்லை. அது எந்த அளவுக்கு போகுங்கிறது தெரியாது. எம்ஜிஆர் ஒருத்தரை தவிர இந்திய அரசியலில் எந்த என்டி ராமராவ், எம்ஜிஆர், இன்னும் சொல்லப்போனால் என்டி ராமராவ் ஒருத்தர் தான் நடிகராகவே இருந்து அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றவர். எம்ஜிஆர் வந்து அரசியலில் இருந்துக்கிட்டு நடிகராகவும் இருந்தார். அவர் அரசியலில் முதல்ல வந்துட்டார், நடிகராகவும் இருந்தார். என்டி ராமராவ் ஒருத்தர் தான் நடிகராக இருந்து அப்படியே அரசியலில் குதிச்சு உடனே அப்படியே நேரம் வந்த ஒரே ஆள் அவர் தான். ரஜினி அவர்களாவது இருங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அமிதாப் பச்சனே வந்து உள்ள வந்தார், ஒரு தடவை எம்பி ஆனார், மாட்டி முடிச்சார், கட்டிட்டு ஓடி போயிட்டார். அவங்க ஒய்ஃப் ஜெயா பச்சன் நியமனம், நாமினேஷன் தானே, எலெக்ஷன்ல நிற்கல. இல்ல சார், அவங்க கூட நின்று ஜெயிச்சாங்க. ஜெயபிரதா தான் நின்னாங்க, இவங்க நாமினேஷன். ஹேமாமாலினி இவங்கெல்லாம் ஹேமாமாலினி நின்னாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. ஜெயபாத்ரி வந்து நாமினேஷன். ஜெயா பச்சன் சார், இப்போ கமல் அவங்க வந்து இல்ல, கமல் பத்தி சொல்லிடுறேன். அவருக்கு வந்து இந்த அரசியல் அவருக்கு புரிய வரும் அப்படின்னாங்க. ஏன்னா என்ன வந்து அவருடைய சம்மந்தப்பட்டவங்களாம் நீங்கள் போகலையா போகல உங்கள் மாதிரி சில பேர் வந்து கேட்டபோது அவருக்கு அரசியல் என்னங்கிறது புரிய வரும். புரிஞ்சதுக்கப்புறம் அவர் அரசியல் எப்படி இருக்கார் பார்க்கலாம் அப்படின்னு. என்ன சொல்ல வரீங்க, பார்க்கலாம், இப்போ தான் நின்று இருக்கார், எலெக்ஷன் நின்று இருக்கார், பார்க்கலாம் அப்படின்னு. சில சேட்டலைட் டிவியில் பேட்டி கண்ட போதெல்லாம் நான் சொன்னேன், ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னீங்கன்னாக்கா கட்சி நடக்காதுங்க. வெளியில் பேசலாம் ஒழிய நீங்கள் அதை சீரியஸாக எடுத்தீங்கன்னா ஒரு பயம் வரமாட்டான், வர்றதே ஊழல் பண்ணுறதுக்குன்னு வர்றான். அப்புறம் வந்து ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னாக்க அப்புறம் எவன் வந்து உங்கள் கட்சியில் சேருவான்னு ஒரு சேட்டலைட் டிவியில் இப்படியே தான் சொன்னேன். சரி சார், இருங்கம்மா இருங்க, கொஞ்சம் இருங்க, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து எலெக்ஷனில் நின்றுட்டார், நின்னாச்சு, தேர்தல் முடிவுகள் வருது, வாக்கு எண்ணிக்கை வருது. 4 மணி வரையிலும் 10,000 ஓட்டுகளுக்கு மேலே கமல் லீடிங்கில் இருக்கார். 4:15 மணிக்கு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வானதி சீனிவாசன் வெற்றி பெறுகிறார். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ. அப்போ தான் கமலுக்கு தெரிஞ்சது, ஓஹோ, அரசியல் மக்களால் முடிவு பண்ணுவதில்லை, வேறு எங்கோ முடிவு எடுக்கப்படுகிறது அப்படின்னு அவர் புரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடங்கிட்டார். இன்னைக்கு ஜனநாயகங்கிற பேரில் இந்தியாவில் நடக்கிறது கேலி கூத்து. இதான் இப்போ இன்னைக்கு கேஸ் போட்டிருக்காங்க, தேர்தல் ஆணையத்தை நியமனத்துக்கு வந்து கேஸ் நடக்குது, நாளைக்கு தீர்ப்பு சொல்லப்போ இது வழக்கு வருது. இன்னைக்கே அவதியாக போடுறாங்க, மாத்திட்டுருக்காங்க. பாஜக போட்டு அஃபிஷியல் கெசட்டை வெளியிட்டுறாங்க. என்ன அர்த்தம், தேர்தல் ஆணையமா கையை விட்டு போச்சுன்னா காலி. அது இதோட என்ன ஆதாரம் வேண்டி இருக்குது? அப்படிப்பட்ட ஊரில் வந்து தேர்தலில் நின்று ஜெயிப்பான்னு ஒருத்தர் சொன்னான்னு சிரிப்பு தான் வரும். இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளானிங் இந்த மாதிரியான பண்ற ஒரு விஷயம் இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து ரிஹர்சல்மா, இதெல்லாம் வந்து ஷோ. இந்த இப்போ முஸ்தபாங்கிற முஸ்லீம் லீக் தலைவர், நீங்கள் சொல்லி தான் அப்படி ஒரு தலைவர் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் வந்ததுனால ஒரு ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் ஓட்டுகள் ஒரு விஜய்க்கு கூட தான் கிடைக்கும். இல்லை சார், இப்போ இங்கே சிறுபான்மையினர் கட்சி தான் வந்து இங்கே வந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. திமுக இல்லை அதிமுக இவங்க 2 பேரும் வந்து சிறுபான்மையினர் கட்சியில் தான் வந்து அவங்களோட வாக்கு சதவீதம் தான் மோஸ்ட்லி நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவரோட கரெக்டான அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானிங் போயிட்டு இருக்கிறதா விஜய் அப்படி பண்ணுறது? இல்லை, சிறுபான்மையினர் தானே விஜய், ஜோசப் விஜய் தானே, அவரே சிறுபான்மையினர் தானே. முஸ்லீமும் இந்த இது கிறிஸ்டியனும் ஒன்றா சேர்றாங்கன்னு வரும்போது அது வேற மாதிரியான இது டேர்னிங் பாயிண்டாக கூட மாற்றலாம் இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்றாங்க, நம்ம மற்ற மதங்கள்லாம் ஒன்றா சேரலான்னு போகலாம் இல்லையா? எப்படி ராம்தாஸுக்கு எகேன்ஸ்டாக மற்ற ஜாதி அத்தனை பேர் போனாங்களா, அது மாதிரி அது போகலாம் இல்லையா? அது நெகட்டிவாக போகலாம் இல்லையா? இது வந்து ஒழுங்காக தேர்தல் நடந்தால் நான் சொல்கிற விஷயம். இங்கே தான் அந்த பிரச்சனையே கிடையாது. தேர்தல் ஆணையர் முந்தின நாளே போடுறாங்கன்னாக்கா தேர்தல் ஆணையர் வெட்ட வெளிச்சமா தெரியும். சட்டமன்ற தேர்தல்ன்றது வேற தானா? சட்டமன்ற தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் ஒரு வகையில் நம்ம தமிழ்நாட்டில் தென்னாட்டை பொறுத்தவரை நமக்கு என்ன தைரியம்னாக்கா, தென்னாட்டை பற்றி பாஜக வந்து அதிகமாக கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இன்னொரு இடத்துல இல்லை இல்லை, தென்னாடு விந்தியமலைக்கு கீழே அவங்க கவலைப்பட்டுக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்தாவே 100 MP தாம்மா வருது. அவங்களுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்தாக்கா 250 MPக்கள் இருக்காங்க. தேவையே இல்லை.
அதனால தான் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன இது அப்படின்னு ஆஃப்டர் ஆல் 40 MP போ.